என் மைக்கு வீக்கு. உங்கள் தலைவர் மைக்கு வந்து நல்லா அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமாக இங்கே வந்திருக்கீங்க. அதான் சீக்கிரம் முடங்கி சொல்லி கை தட்டுறாங்க. இதைத்தாலும் இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்து தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன் அவர்களுக்கும் கருப்பண்ணன் அவர்களுக்கும், அதேபோல் முன்னிலையேற்றுள்ள ராஜா மற்றும் குண்டு சக்தி, கிருஷ்ணன், சந்தானமூர்த்தி, சங்கர், குமார் உட்பட அனைவருக்கும் வரவேற்பு ஆற்றிய குமரன், குண்டு சரவணன். என்ன குண்டு சக்தி, மின்னல் சக்தி, நிறைய சக்தி, எல்லாம் குண்டு குண்டுன்னு நமக்கு பேராயிருக்கு. அதான் குண்டு சரவணன் எல்லாம் கூட்ட. இப்போ அவரு தான் மெலுசாகிட்டு இருக்காரு. உங்களை குண்டாகிட்ட, நீங்களாம் குண்டாகிட்டீங்க, அவர் மெலுசா உங்களெல்லாம் உருவாக்குவதற்கு அவர் மெலுசாகிட்டார். அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதான். நம்பால் இப்போ உங்களெல்லாம் வந்து தலை நிமிர்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் மெழுகுவத்தி போல வச்சுருக்கார். அவர் தான் ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தா அவங்கவுங்க 1-2 சேனல் இப்போ பார்த்தா அதனால் இப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ணாமே இப்போ அவர் பாவம் தன்னுடைய வாழ்க்கையை மெழுகுவத்தி போல உங்களுக்காக அவர் உருக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கிட்ட பார்த்தா 2 பொண்டாட்டி அவருக்கு கிட்டுக்கு 2 பொண்டாட்டி. ஆனால் அவர் வந்து பார்த்தா தனியாளாக அவர் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நீங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக எப்போதும் தலை வணங்கியிருக்கிறார். உங்களுடைய சுய மரியாதைகள்லாம் விட்டுவிட்டு அந்த தலைவனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் வலியுறுத்துகின்றேன். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாளராக இருக்கின்றார். அவர் இப்போ 4வது முறை நாங்கள் சொன்ன முதல் தேர்தலில் சொன்னோம். அவரை பற்றியெல்லாம் சிங்கம், புலி, கரடி எல்லாம் வந்து அடிக்க முடியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் எங்களுக்கு பாதுகாப்பார், நம்பி ஓட்டு போடுங்க சொன்னார். அதே போல் இன்று வரையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அவரும் ஒரு காரணம். நாங்கள் அதே போல் தான் அவருக்கு இணக்கமாக பழகம்னு சொல்ல போனால் அந்த அளவுக்கு பழகுவதற்கு இனிமையாக அவர் பண்பாளராக நட்புக்கு அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய தலைவன் இப்போது உங்கள் முன்பாக உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு இடைவிட்டு வழிவிட்டு நான் அதிகமாக பேசக்கூடியவன் அல்ல. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய மணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு அவரும் அங்கே வாக்கு கேட்டு, சிதம்பரத்திலே அவரும் வாக்கு கேட்டு, அதே போல் இங்கே உள்ள தோழர்கள் அனைத்தையும் அழைத்து மீட்டிங் கூட்டத்தை போட்டு காணொளி மூலியமாக 1/2 மணி நேரம் வாக்கு கேட்டார்கள். அவர் கூறிய உரையை கேட்டு, அவருடைய எழுச்சி உரையை கேட்டு இந்த தொகுதியில் உள்ள தோழர்கள், விடுத சிறுத்தைகள் ஆகிய களத்தில் இருந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்களை, சாதாரண மணியை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய பெருமை விடுதலை சிறுத்தை இயக்கத்திற்கு உண்டு என்பதை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு நன்றியாக தான் இந்த நிகழ்ச்சியில் வர வேண்டும் என்று இங்கே மேடையில் இருக்கின்ற கோவேந்தனும் சரி, பாண்டியனும் சரி, எல்லாரும் வந்து கேட்டதற்கு நான் வருவதற்கு ரைட்டு உரிமை இருக்கிறது. அதுதான் அரூரில் வந்தோம். அரூரில் வந்து பேச முடியல, அந்த அளவுக்கு காட்டாற்று வெள்ளம், அரூரில் காட்டாற்று வெள்ளம். பேசுவதற்கு அவர் பட்டப்பாடு எனக்கு தான் பயம். அவர் இந்த தள்ளிவருக்கு அவருக்கே அவ்வளோ எனர்ஜி. அவர் உங்களுக்காக உழைத்து அப்பயே மேடையிலும் தள்ளுமுள்ளி அவருக்கு மூச்சு அரைக்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மனுஷன் பார்த்தா பாவமாக இருக்கு, பாவமாக இருக்குது. நீங்களாம் போய் சுகமாக சாப்பிட்றீங்க, சுகமாக இருக்கிறீங்க கொண்டு, ஆனால் அவரை தூங்குறதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கும் கூட இல்லை. அதான் சொல்கிறேன், வெளிநாடு காய்ச்சி நிம்மதியாக விட்டு அங்கேயும் வாழ்ந்துக்கிறாங்க. டெல்லிக்கு போனால் டெல்லியிலேருந்து பார்த்தா அங்கே போய் இங்கே இருந்தால் கிடைக்காதுன்னா டெல்லியில் உட்காந்துட்டு அவரை வச்சு ஃபோன் பண்ணுறாங்களாம்.
வேலை 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 வேலைன்ட்டு அது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவன், மக்களிடம் பழகுகின்றவர். அத்தகைய தலைவன் இங்கே எங்களுடைய நாடாளுமன்றத்தில் மாபெரும் நாங்கள் சொன்னோம். எங்களுடைய தொகுதியில் நான் சொன்ன 1,00,000 வாக்குகளும் இந்த 3 தொகுதியில் வாங்கி கொடுப்போம் என்றோம். அதே போல் 1,07,000 வாக்குகள் கூடுதலாக வாங்கி கொடுத்து 1,08,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் நாடாளுமன்றத்தை வெற்றி பெற்றார்கள். அவர் வெற்றி பெற மாட்டார், எல்லாம் ஆரோட சொன்னாங்க, எல்லாரும் ஆரோட சொன்னாங்க, வெற்றி பெற மாட்டார், அது பண்ண மாட்டார். நான் தான் சொன்னோம் வெற்றி பெற வைக்கிறோம், அதே போல் சொல்லி வைத்தோம். அதே போல் அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு கர்வமும் இருக்குது. பானை சின்னம் கண்டுபிடிப்பதற்கு நானும் ஒரு இருக்கோம். எப்படி உதயசூரியன் கலைஞர் அண்ணாவுக்கு உருவாக்கினோம், அதே போல் இந்த இயக்கத்திற்கு பானை சின்னம் உருவாவதற்கு திமுக நானும் இங்கே வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஆக பானை நிரந்தர சின்னமாக இங்கே வெற்றி பெற்று ஏழையின் சின்னம் கிராமப்புறத்தை வாழ்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற சின்னம் பானை சின்னம். பானை சின்னம் அந்த பானை கூட நிறைய, இந்த பானை 7 பானை வந்து கரெக்டாக 2 பானை இங்கே வச்சுருக்காருங்க. சிதம்பரம் தொகுதியில் பார்த்தா ஒரு ட்ரெக்கில் வந்து இந்த பானை நானே சொன்னேன், இது என்னங்க கணக்காட்டமா நானே வச்சு பயந்துருந்தேன். ஆக இந்த பானை வீதி விழா சிதம்பரத்தில் சுற்றி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சுற்றி வந்த பானை தருமபுரிக்கும் வந்திருக்கிறது. அதை பத்திரமா பத்திரமா பாதுகாத்துருக்காங்க. அதனால் எதுக்கும் தெரியல. ஆக இந்த இங்கே மேடை நாடாளுமன்றத்தில் நம்முடைய பாண்டிய வன்னியரசு தமிழ் அந்த பேரை சொல்லணும், அது வேற கொச்சுப்பாங்க. பாண்டியன் ஆக குண்டு செத்தி மின்ன செத்தி சாக்கன் சர்மா சர்மா எல்லாம் ஆளுனால் அனைவருக்கும் வணக்கத்து ஆகிய. அப்போ கருப்பண்ணை என் பேரை சொல்லுங்க பார்க்க போகிறேன். எனக்கு பிரச்சனை தான், சாக்கதே எல்லாரும் பேரண்ட்ஸ் தான் இருக்கும். நம்முடைய ஊமை ஜெயராமன் இங்கே வந்திருக்கின்றார். நாங்கள் சிதம்பரத்தில் ஒரு கிராமத்தில் ஓட்டு கேட்டுட்ருக்கோம். சிதம்பரத்தில் நாங்கள் ஒரு கிராமத்தில் மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் ஊமை ஜெயராமன் வராப்பினாங்க. எங்கேயா இங்கே வந்துட்டு கேட்டால் நாங்கள் தலைவரை பார்க்க வந்துருக்கோம். ஆக அவர் வந்தால் இங்கே சிதம்பரத்துக்கு இங்கே தருமபுரி உள்ள சாக்கன் திறமாலும் அங்கே வந்துருக்காங்க, சத்தம் போட்டாங்க. ஆக நாங்கள் வேலை செய்கிறோனா இல்லையான்னு செக்கப் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் வேலை செய்கிறோனா இல்லையான்னு செக்கப் பண்ணுறாங்க. ஆக நானும் உணர்வுபூர்வமாக பணியாற்றி எங்களுடைய தோழர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் எந்தெந்த பகுதியிலே போட மாட்டாங்க, சின்னம் போட மாட்டாங்களோ அங்கெல்லாம் போட வைத்தோம். இன்னும் சொல்ல போனால் இவர் இந்த மாபெரும் தலைவராக இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறார். இவர் குடும்பத்தின் மீதும் இப்போ ஒரு காட்சி, அவங்க சின்னம்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் அந்த ஐசியூவில் இருந்தாங்க. அப்போ ஒரு தலைவர், இயக்கத்துடைய தலைவர் அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சின்னம்மாவுக்கு பணிவுடை செய்து கொண்டு அவரை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் அங்கே பெற்ற குடும்பத்தையும் அங்கே தாயையும் அங்கே அவங்களும் சின்னம்மா அவங்க அம்மாவையும் பாதுகாத்துட்டு சின்னம்மாவையும் சின்னம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்று உணர்வாக போராடியவர். ஆனால் இப்போ ஒரு கட்சி தலைவராக பாருங்க, பார்த்து நீங்கள் யாரும் புரிஞ்சுக்கணும். அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தாவே பதவி ஒரு ஆள் போடுற அப்பனுக்கு டென்ஷன் ஆகும். அப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டாக்டர் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு இதே சிகிச்சை பெற்றுக்கின்றார்கள். ஆனால் அவர் பெத்த பிள்ளை பார்த்தா வந்து அன்னைக்கு அவர் டென்ஷன் ஆக்குற மாதிரி ஒரு இளைஞனை போஸ்ட் அறிவிக்கிறார். ஏன்னா ரொம்ப நாள் வாழக்கூடாது. எங்களுடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இறக்கின்ற வரையில் அவர் இந்த தலைவர் பதவிக்கு ஆசைப்படவில்லை. அவர் மறைந்த பிறகுதான் தலைவர் பொறுப்பை ஏற்று இன்றைய முதலமைச்சராக அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்சி இப்போ பாரு, இந்த கட்சி அப்பா இருக்கும்போதே கட்சியை உடைச்சி 100 கட்சி தலைவர், அந்த கட்சி தலைவர், இதையெல்லாம் நாடு பார்த்துக்கணும். ஆக பெத்த குடும்பத்தையே பெத்த தாய் தகப்படே காப்பாற்றவர்கள்லாம் இப்போ வந்து உரிமையை மீட்குவதற்கு பயணம் செய்கின்றார்கள். ஆக தலை நிமிருவதற்கு உங்களையெல்லாம் உங்களை தலை நிமிருவதற்கு
அவர் பாடுபட்டுடைய தலைவன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவருக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன்.